இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெயை 1 ஸ்பூன் ஊற்றிட்டேன் பேனில். வெங்காயத்தை போட்டுருவோம். ஒரே ஒரு வெங்காயம் தான், சரியா? இப்போ ஒரு 4 பல் பூண்டை போட்டுடலாம். பூண்டு தோலோடு தான் இருக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கணும், சரிங்களா? அந்த சுடுதண்ணியில் ஊற வச்ச காஞ்ச மிளகாவை எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் புளியை போட்டுக்கலாம். இது எல்லாமே நான் பண்ணுறது வெறும் 2 பேருக்கு மட்டும்தான், சரிங்களா? 2 பேருக்கு உண்டான அளவு மட்டும்தான். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த மிளகா ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஆல்வேஸ் யூஸிங் கல் உப்பு, அயோடின் நிறைந்தது. இதை இப்போ வலித்து ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஜாரில் வலித்து போட்டாச்சு. ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிருவோம். இப்போவே அரைச்சா ஆவி ஜாருக்குள்ளே இருந்து அப்படியே தெரிச்சிரும், ரிஸ்க்கு. அதனால் ஆற விட்டு இப்போ மிக்சியை மூடி அரைச்சிருவோம். தேவையான அளவு குறைன்னு அடித்தாச்சு. இப்போ இந்த மிளகா ஊற வச்ச தண்ணியை ஊற்றிடுவோம், காஞ்ச மிளகா ஊற வச்ச தண்ணி. இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கடுகை போட்டுருவோம். கடுகு ஓரளவு வெடிக்க ஆரம்பிச்சுன்னு கருவேப்பிலையை போடுவோம். கருவேப்பிலையும் கடுகும் சேர்ந்து வெடிக்கட்டும், இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ தாளிப்பு கொட்டியாச்சு. நமக்கு தேவையான காஞ்ச மிளகா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நான் செஞ்சுருக்கிறது ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். ஸ்பைசி கொஞ்சம் ஜாஸ்தியாக தூக்கலாக தான் இருக்கும். இது நான் செஞ்ச அளவு வெறும் 2 பேருக்கு மட்டும்தான். கொஞ்சம் குறைன்னு செஞ்சு வச்சா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.